காய்ஸ் பாருங்க, என்னுடைய சொர்க்க பூமி, சொந்த பூமி, சொந்தம் சுகம் சொத்து வாழ்க்கை இதை இறைவன் கொடுத்த நான் இதுவரை என் வாழ்க்கையில் சம்பாதிச்ச சொத்து. என் மகச்செல்வம் என்னுடைய மாப்பிள்ளை, எங்கள் குடும்பம். வந்து வண்டி ஓட்ட போயிட்டான். சின்ன வயசுல காலேஜில் இருந்து வரான். இப்போ வந்துக்கிட்டு இருக்கான். சேலத்தில் இருந்து வரான். பார்த்தீங்களா, வேறு எதுவும் எனக்கு தேவையில்லைங்க. இந்த வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்துக்கு இறைவன் கொடுத்த எனக்கு கிஃப்ட்டு என்னுடைய மாப்பிள்ளை, அது என் பேத்தி, இது என் மக, இது என் தங்கச்சி மக. பார்த்தீங்களா, அழகான குடும்பங்க. இறைவன் எனக்கு கொடுத்தது, எனக்கு இது போதும். ஆனால் எனக்கு கொடுத்த வாழ்க்கை தான் நிலைக்கல, இறைவன் எடுத்தார். இருந்தாலும் எனக்கு இந்த சந்தோஷங்கள் போதும். நான் மகிழ்ச்சியாக இருக்கேங்க, உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் சிந்திய கண்ணீரும் எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்ததுனால தான் அதோடைய கஷ்டம் எனக்கு தெரியல. நான் உசுறு வாழ்கிறது இவங்களுக்காகவும் 2 மனைவிகளுக்காகவும் தான். பார்த்தீங்களா, எனக்கு வேறு எந்த இதுவுமே வாழ்க்கையில் ஆசை இல்லைங்க. அவ்வளோதான் வந்தேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கஷ்டப்படுற ஃபேமிலி தான், உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். சரிங்களா, இதை விட வேறு என்னங்க வேணும்? இறைவன் கொடுத்த சொத்துங்க. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ எம் வெரி ஹாப்பி. நான் சொந்த நாட்டுக்கு வந்துட்டேன். எல்லோரும் நான் வந்தால் போதும், எல்லோருமே குடும்பம் எல்லோருமே மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வந்தாலே போதும். சொல்கிறாங்க வெளியில் போக வேணாம், இங்கே இருந்துருங்கம்மா, இங்கே இருந்துருங்கம்மான்னு சொல்கிறாங்க. சில பொறுப்புகள் இருக்குது, சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் சின்ன இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் சிங்கப்பூர் வந்து தான் போகணும். இன்னொரு பயணம் பாருங்கள். எங்களுடைய இயல்பான வாழ்க்கை, இறைவன் கொடுத்த வாழ்க்கை. என்னை படைத்த இறைவனுக்கு மிகவும் நன்றி. மன மகிழ்ச்சியோடு நான் நன்றி உரைக்கிறேன். என்னுடைய மாப்பிள்ளையை பாருங்கள். அப்படியே ஆச்சு கடையில் போட்டுட்டே இருக்குல்ல மருமகிட்ட உங்க அம்மாவே